என்றும் நான் செல்ல மாட்டேன். எனது சொந்த பந்தங்களே, இன்னும் எல்லாம் ஒகேஷன்ல இருக்கிறீங்களா, லீவ்ல இருக்கிறீங்களா, எல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்கீங்களா? சர்ச்சுக்கெல்லாம் அங்க போனா சர்ச்சுக்கு போறீங்களா? நம்ம எங்க ஊருக்கு கிளம்பினாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ன பண்ணாதீங்க, தவற விடாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. அந்த கூட்டங்கள்ல போய் நல்லா சந்தோஷமா இருங்க. நல்ல இது ஒரு லீவ் நாள்ல நம்ம என்ன பண்ண ஃபேமிலியோடு வெளியே போறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. சில பேர் சில குடும்பங்கள் வெளியே போகாத சில குடும்பங்கள்லாம் இருக்குது இல்லையா? என்ன போல ஆட்கள்லாம் என்ன கிடையாது, ஊழியத்துக்குள்ளேயே போறோம். ஆனா கர்த்தர் என்ன பண்ண, ஊழியத்துல வெளியே கூட்டு போகும்போது கூட என்ன பண்ணோம்னா அந்த ஊழியத்தோடு தான் இருக்கும் கண்டி, வெளியே என்ன பண்ண மாட்டேன், வெளியே சுத்துறது கூட எனக்கு அது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஷெட்யூலோடு நான் போவேன். ஆனா நீங்களாம் நல்ல மகிழ்ச்சியோட கார்ல போயிருப்பீங்க, ட்ரெயின்ல போயிருப்பீங்க, எதாவது ஜாலியா போங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. அதான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி சந்தோஷத்துலயும் பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, அந்த கூடும் போது நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல ஒரு பிக்னிக்ல எங்க ஒரு பார்க்ல உட்காந்து வச்சுங்க, ஒரு பைபிளை கையில எடுத்துங்க, டக்கு 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 டக்குன்னு என்ன பண்ணுங்க, ஒரு 2 வருஷம் அப்படியே படிச்சுட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, அதுல ஒரு என்ன பண்ணுங்க, அதுல ஒரு ஆலோசனை பண்ணி பாருங்களா, இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். அது பெரிய ஆசீர்வாதம். சரிங்களா? ஆனா பத்திரமா சேஃப்டியா என்ன பண்ணுங்க, போயிட்டு வாங்க. எங்க போனாலும் பிள்ளைகளை கவனமா பாருங்க. இன்னைக்கு இருக்கிற காலத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், என்னென்ன காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை காரு, சொந்த காரு உள்ளவங்க கார்ல போகும்போது கூட டிரைவிங் பண்ணும்போது ஜெபம் மட்டும் ஞானமா கடந்து போங்க. சரிங்களா? ஏசாயா 29ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷர்கள் எளிமையானவர்கள் இஸ்ரவேலில் பரிசுத்தருக்குள் களி கூர்ந்து. எப்படிங்க நம்ம என்ன பண்ணுமா, கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து. ஆமென் இல்லையா? இன்னைக்கு நான் சிரிச்சுக்கிட்டே உங்கள்கிட்ட பார்க்கும்போது எப்படி இருக்குது இல்லையா? உங்களுக்கு ஒரு தெரியுது இல்லையா? ஏன்னா பிரதர் இன்னைக்கு இவ்வளவு சிரிக்கிறாரு, அப்ப அந்த மகிழ்ச்சி. நான் உங்களை நேர்ல பாக்குறேன்ல, நீங்க முகத்தை பார்க்கும்போது ஐயோ பிரதர் சோகமா இருக்கிறாரு அப்படின்னு நீங்க சிந்திக்க கூடாது. அப்ப நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறேன், கர்த்தருக்குள்ள என்னுடைய சிறுமையானவர்கள், கவனிங்க, மனுஷர்களில் எளிமையானவர்கள். மனுஷன்ல எல்லாரும் ஒரு மாதிரி நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, நான் அதை பத்தி திங்க் பண்ணவே கூடாது. நான் எப்படி இருக்க போறேன், இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ள களி கூற போகிறேன், நித்திய தேவனுக்குள்ள மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆராதனா சுபிக்கிறா, மன ரந்தியமாக இருக்க போற அந்த மகிழ்ச்சி இருக்கா? எந்த ஒரு வேலை செஞ்சா மகிழ்ச்சியா செய்யுங்க, டீ போட்டாலும் மகிழ்ச்சியா செய்யுங்க, தோசை சுட்டாலும் மகிழ்ச்சியா செய்யுங்க, சாப்பாடு ஆக்கினாலும் மகிழ்ச்சியா செய்யுங்க, காய்கறி வெட்டாலும் சந்தோஷமா, ஆண்டவரே எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, இவ்வளவு சீக்கிரமா நீ காய்கறி எல்லாம் வெட்ட வச்சிட்டீங்களப்பா அப்படியே சொல்லி பாருங்களேன். கடற்கடக்கு வேலை முடிஞ்சிடும். ஆமே, ஐயோ துணி துவைக்கிறது கஷ்டம் நினைக்காதீங்க, ஏசப்பா ரொம்ப சந்தோஷம், ஏசப்பா என் கைக்கு இவ்வளவு பலனை கொடுத்துருக்கீங்களா, ஒரு பாத்திரம் கூட என்னால தூக்க முடியாது, இவ்வளவு பிரஷ் போட்டு என்ன பண்ணிட்டேன், கட்டக்கடமை துவைச்சுட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நினைச்சுக்கிட்டே நீங்க செஞ்சு பாருங்களேன், பயங்கரமான வேலைக்காரர்களா மாறிடுங்க. ஆமே, உடனே வந்து போங்க, என்னடா இப்பதான் போயிட்டு அழுதுட்டு வேலை முடிச்சா, என்னை நடத்தின தேவன் இதை செய்ய முடியாது என்று நான் நினைத்தேன், ஆனா எங்க அப்பா என்னை தைரியப்படுத்தி என்னை செய்யும்படியாக வைத்தார். அல்லேலூயா. அதனால்தான் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்திருங்க, கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள் மிகவும் நிறைவாக இருங்க. உங்க வாழ்க்கையில் கர்த்தரை மகிமைப்படுத்த உங்கள் சரீரங்கள் முழுவதும் என்ன மகிழ்ச்சிக்குரிய சரீரமாக மாறும். அது வியாதிகள், பலவீனங்கள், நுகங்கள், போராட்டங்கள், தீராத பிரச்சனை, கடன் பிரச்சனைகள், கண்ணீரோ கவலைகளோ, இல்ல கேன்சர் கட்டிகளோ, கிட்னி பிரச்சனையோ, சிறுநீரக கற்களோ, எவைகள் இருந்தாலும் ஒரு காரியத்தை குறித்து கவலை, டோன்ட் கேர். எனக்குள் தேவனை சந்தோஷப்படுத்தி அவரோடு நான் மகிழ்ச்சியாக இருந்துட்டா இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய எல்லா உபத்திரத்தை அவர் நீக்கி போடுவார் என்கின்ற அந்த நோக்கத்தோடு அவரை சந்தோஷப்படுத்துங்கள், அவருக்குள் மகிழ்ச்சியா இருங்க, நல்லா பாடி ஆட்பறீங்க, தேவ ஆலயத்துக்கு கடந்து போகுங்க, உங்க சபையோடு உங்க சபை ஊழியர்களோடு அதிகமாக ஐக்கியம் வைத்து என்ன பண்ணுங்க, எல்லா கூட்டத்திலும் பங்கு பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருப்பாராங்க. God bless you. Amen.